அடிக்க, அப்புறம் இந்த பிள்ளை என்னைய போட்டு அடிக்க. முகர கடைய பாரு, உனக்கு கட்டி பிடிக்க தெரியுதா? ஏன்னா பின்னாடி வந்து பிடிப்பானா, முன்னாடி நேருக்கு நேரா பிடிக்கணும். மூஞ்சி முகர கடை ஆம்பளை முகர கடை பாரு. ஆம்பளை வர்க்கத்துக்கே ஒரு கலங்கத்தை உண்டாக்கிட்டிய. ஒரு பொம்பளை கட்டி பிடிக்க தெரியல, தூக்கு போட்டு செத்துருக்கா. முகரை மூஞ்சியை பாரு, ஒழுங்கா கட்டி பிடிக்க. இந்த ஊருக்கார என்ன நினைப்பாங்க, பப்புனுக்கார 10 பைசாக்கு புண்ணியம் இல்ல, உடம்ப பாரு எப்படி 10 பைசாக்கு வரட்ட விளக்க மாட்டேன் அடிக்கிற ஊருக்கார நினைக்க மாட்டாங்க. ஊரை சோத்த திங்கிறானா பிய திங்கிறானா நினைக்க மாட்டாங்க. சுண்ணாம்பியா திங்கிறான்னு கேப்பா இல்ல, அப்பனும் ஊருக்காரன் நினைக்கிறாரா நீங்களா? இல்ல ஊருக்காரவங்க ஊருக்காக அவரை நாங்க கூட்டிட்டு வரல, விட்டுட்டு புரியாதா? அவங்க சொல்ற மாதிரி நீங்க தான் பிளான் பண்ணி சொல்ற மாதிரி இல்ல. உங்களை போய் சொல்லுவோம், கட்டி பிடிக்குது என்ன மைத்துக்கு கட்டி பிடிக்க தெரியும் சொல்லுவா. தம்பி உடம்ப வச்சு என்னத்துக்கு தெரியுதுன்னு கேட்க வேண்டாவா? பாட்டு அடிக்கிறேன் என்னது, அப்புறம் என்ன மயிலுக்கு தெரியல. நான் படுத்தா அவனால அடிக்க முடியுமா? அந்த தொப்பை வச்சுக்கிட்டு என்னடா பேச்சு வச்சுக்கிட்டு தெரியாதவே தெரியாது சின்ன பேத்திங்க அழைச்சு வச்சு ஆளையும் மூஞ்சி மோரம் பேசுவேன். என்ன பண்ற தீமையில தேரோடு மீதியில மோல வந்தவன் யாரெடுத்தாரோ. இந்த பிள்ளைதான் போட்டு அடிச்சு, அப்புறம் யார் அடிச்சா மயில அப்படிங்கிறாங்க. ஏண்டா போகும்போது ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையெழுத்து தள்ளிட்டு பார்த்து சும்மா இருக்க என்ன செய்யணும்? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கையெழுத்து அடிச்சு தள்ளுறா. உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன், திடீர்னு சங்கத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி நான் தண்டம் கட்டேன். ராணி சும்மா உனக்கு ஆள் இருக்கு அப்படிதான் பேசுறேன். என்ன பண்ணுவேன்? தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவன் யாரெடுத்தாரோ. இந்த பாட்டு உனக்கு முதல்ல யாரு சொல்லி கொடுத்தது? எதுக்கத்தான் தென்பாண்டி சுமையில தேரோடு இதில் யார் அடிச்சாரோ யார் அடிச்சாருன்னு அதுக்கு இப்படியா எப்போ பார்த்தாலும் தானா சும்மா ஓடிக்கிட்டு எதுக்கத்தாலும் பொம்பளை அடிக்கல. அந்த பாண்டி சுமையில இந்த பாண்டி சுமையில போய் பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையெழுத்து தள்ளிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே சொல்ல வேணாம். நான் பாட்டுல என் வேலையை பார்க்கறேன், நீ பாட்டுல உன் வேலையை பார்க்கல. நெஞ்சில கைய வச்சு தள்ளுவியா? நெஞ்சில ஏண்டா வெண்ண நெஞ்சில கைய வச்சு தள்ளுவியாடா? தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில அண்ணன் மதுரை பசார் நோண்டி விட்டு கும்புனே இனி வேண்டாம் பச்சி வாச்சா கொண்டாடா. என்னடா 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 போட்டேன்னு வச்சுக்கோ. என்னடாங்கிற ஆம்பளை தலையில அடிச்ச மாதிரி என்னடா ஒன்னடாங்கிற யார பத்த தெரிச்சு வந்துருச்சு. இந்த ஓட்டுல நம்ம போட்டேன்னு வச்சுக்கோ. வேற என்ன மிரட்ட என்ன வச்சுங்க என்ன என்ன ஐயோ ஏன்டா மூஞ்ச நக்கிக்கிட்ட? என்னால முடிஞ்சு அதுதான் நக்க முடியும். அதே கோவத்தோட அதே கோவத்தோட பொம்பளை கோவப்படல. பொம்பளை அடிக்க வர நம்ம இதாயிரம் அடிச்சோம்னா நம்ம அடிக்க முடியாது. மாப்பிள்ள உங்க அருமை பெருமை தெரியல. இந்த பாருமா மாப்பிள்ளைய சர்வசாதாரணமா நினைக்காத. இன்னைக்கு ஆறாங்கல்ல இறங்கி போய் பிச்சை எடுப்பாரா? கேட்டுக்கிட்டு பேசு. அந்த மாதிரி ஆள் இல்ல. இன்னைக்கு இறங்கி போய் என்ன ஆறாங்கல்ல கார்த்திக் ராஜான்னு சொல்லி பாரு. சொல்லிவிட்டு நீ கைய வை பாப்போம். ஆறாங்கல்ல போய் நான் இறங்கி சொல்லணுமா? சொல்லி பாருமா. ஏன் நான் சொல்ல மாட்டேனா? எங்க இப்ப வச்சிருவியா கைய? ஏன் வைக்க முடியாதா? இப்ப அடிப்பியா நீ? அந்த புண்ணாக்கு அடிக்க முடியாதா? அந்த பெண்ணை என்ன அடிக்க முடியாதா? தென்பாண்டி தீமை
உங்களை வேணா கும்பிட நீங்க ஓட அந்த புள்ளைய வேணா கட்டி பிடிங்க, நான் ஓட அமுக்கிறேன் பெட்டிய. இன்னைக்கு ஆறாங்கல்ல காலை வச்சு கார்த்திக் ராஜா சொல்லி பாரு. 15 கிளவி வெள்ளரிக்கா விக்கிற கிளவி என் புருஷன் தான் ஒடியாராம். இதெல்லாம் கேட்டாளா? அதுதான் பிரச்சனை இல்ல. ஆடி மாசம் காத்தாடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்க அந்த அவரை பாடிட்டார்ல, பாட்டை மறந்து வச்சுறா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹர ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ. ஓம் நம சிவாய. சிவனே போற்றி. என்னாட்டவர்க்கிறவா போற்றி. போற்றி. ஓம் நம சிவாய. ஹர ஹர யாரு அந்த ஆளு? சாமி என்னையா கொட்டாய பிரிச்சு இருந்திருக்கா, அந்த ஆளுக்கு போய் வணக்கம் சொல்லிட்டு இருக்கா? சாமி எங்க இருந்து வரீங்க? என்னது? இமயமலையில இருந்து வராராம். இமயமலையில இருந்தா? சாமி சாமி இமயமலையில இருந்து வரீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? புடுங்க வந்திருக்காராம். இது ஒண்ணுமே புரியலையே. தெளிவா இல்லைங்க சாமி. என்ன பொம்பளைய கூட்டி வரியான்னு கேக்குறேன். என்ன பார்க்கல? ஏய் இங்க வா, பொம்பளைய கூட்டி விடுறியானா நான் நிக்கிறது இங்க ஒரு பொம்பளை தான். என்னைய கூட்டி விட சொல்றியா? இந்த புள்ளைய கூட்டி விட என்ன கேக்குறேன்? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சாமியாரா இல்ல வேற எதுவுமா? ஏடா என்னைய பார்த்தா உனக்கு என்ன? என்னைய பார்த்தா அவன் பார்த்து என்ன எதுக்கு சாமி அடிக்கிறா? எதுக்குயா? இல்ல அந்த புள்ள அடிக்கிறதுக்கு மியூசிக் கொடுக்குறியா? சாமி பேக்ரவுண்ட் மியூசிக்கல். பேக்ரவுண்ட் பாண்டி தீமையில தேரோடு மீதியில போல வந்தவன யாரெடுத்தாரோ 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 யாரு அடுத்தது உனக்கு தெரியாது. இன்னும் எங்க சிலோன்ல இருந்து வந்தியா? இன்ன வரைக்கும் தூங்குனியா? இன்ன வரைக்கும் வேடிக்கை வந்துக்கிட்டு வந்துட்டு யார் அடிச்சாரோ மயத்தை புடுங்கினாரோ? நீங்க 3 நாள் வேணும், நீங்க போங்க. அதுதாங்க சாமி. யார வந்து மறுபடியும் ஜாமீன் சொல்லியிருக்க? கூட்டி விட்டான்னு கேட்க
நாடகத்துக்கு மிருதங்கம் பெற்று இல்லடா. உங்க 2 பேரும் திட்டம் நீங்க சொல்லி கொடுத்தா கொண்டு வந்துருக்கீங்க. நீ பாட்டு அறுவாள் கொலை கட்டில போயிடாம நான் பாடு வந்தேன், நான் பாடு வந்து அடிய சொல்லி அவங்க போட்டுக்குள்ள அடிச்சாங்க. தலைக்கு மேல வச்சுவேன்டா, தலைக்கு மேல வச்சுவேன். அண்ணே அண்ணே இதை கொடுங்க, நீங்க நாடகத்தை நிப்பாட்டி விடாம. தலைக்கு மேல வச்சுவேன். அண்ணே நீங்க எதை வேணாலும் ஒத்துக்குங்க ஐயா. அந்த புள்ள பிடிக்கும் போது ஒத்துக்காதீங்க ஐயா ஏன்னா அவர் தலைக்கு மேலே வெட்டுவாரா? அண்ணே அண்ணே ஐயோ 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 அடிக்க ஐயோ அடிக்க ஐயோ தம்மா அடிக்காத தம்மா உடைக்காத தம்மா ஓ மேல போட்டு உருட்டாத அடிக்காத சேலத்தை 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 சொல்லுவியாரா? ஐயா ஐயா மயிரா புடுங்க சொல்லுவியா? பொம்பளை அண்ணே கவலைப்படாத தம்பி, நான் இருக்கேனே. கத்துறது வெளியே கேட்க விடாம நீங்க அடிக்கிறீங்கடா. அவங்க அடிக்கிறது ஐயேன்னு கத்துறது வெளியே கேட்க கூடாது. பெரிய பொம்பளை பிடிக்க இருப்பாங்க. எந்திரா. ஆமா நான் பொம்பளை பிடிக்கிறா. கொஞ்சம் எந்திரா. எந்திரா மோ. எந்திரா. உள்ள டவுசர் வரல. எந்திரா டவுசர். ஐயோ ஐயோ அடிக்காத அடிக்காத அடிக்காதயா அடிக்காத அடிக்காத ட்ரெஸ் போட்டுக்கான் உள்ள கோகணம் கட்டிருக்காண்டா. வெளியில சிப்பா போட்டு கோமணம் கட்டி வேண்டியதாண்டா பாக்குறேன். என்ன கூப்பிடுறாமா இன்னையோட விட்டு என்ன இனிமே எங்க அண்ணன் மருதமணி அண்ணனை அந்த இடத்துல மட்டும் பிடிக்காது. ஏன்னா புடி குஞ்சா போயிரும். ஏற்கனவே அது இருக்கு அதுக்கிட்ட. அரிய கம்மக்கார ஓரத்தில கண்ணத்தா கம்மக்கார ஓரத்தில கண்ணத்தா இன்ன கண்டு கவ பொருளி என்னத்தா கண்ணத்தா என்ன கண்டு கவ பொரியடி என்னத்தா ஏ பாகாலே ஆலமரே இங்கு விழுகு 10000 அண்ணன் நானே தானே நானே விழுக விட்டுடா கிளறங்கி கீழறங்கி கீழறங்கி விஜய படிக்க போறேன். மறுபடியும் வாயை கொண்டாந்து எங்க உட்கார லூசு பயில பொம்பளை இடத்துல என்ன குண்டி அடிக்கிற முகரே பாரு முகரே வாகான ஆலமரம் ஏறி ஏறி அடிக்கிற எப்ப பாரு கொண்டு வர
இங்கு தமிழ்நாடுக்கும் அன்பு வைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே அடைக்கலம்மன் 4 வரை பொங்காளிகள் சார்பாகவும் அம்மன் குரூப் சண்புரம் சார்பாக நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் உண்மையிலே பனையூருக்கு வர்றதுக்கு எனக்கா அந்த அம்மன் ஒதுக்கி வச்சிருந்திருக்கு தேதியை. இந்த தேதி நாங்கள் எங்கே போகிறது, முத ரசீது போட்டது மங்களக்குடி தேவகோட்டை பக்கம். அடுத்து 2வது போகிறது வந்து மருதங்குடியாக இருந்தது என் ஊருக்கு. என் ஊர் நாடகம் 2 போய் இன்னைக்கு 3வது பனையூருக்கு வர்றதுன்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள்லாம் வச்சுருக்க ஒரு அன்பு ஒன்று. அந்த தெய்வம் அந்த அடைக்கலம்மன் அருள் எனக்கு கிடைக்க வரம் கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு இந்த பனையூருக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு யோகம் கிடைச்சிருக்கு. அதுலேயும் இந்த பனையூர் கிராமம் உலகமெங்கும் பேரும்போதும் வாங்கக்கூடிய ஒரு கிராமம். தப்பாட்ட கலைஞர்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப பிடித்த கலைஞர்கள் தப்பாட்ட கலைஞர்கள், சிறப்பாக இசைக்கக்கூடியவங்க எல்லாருமே. ரொம்ப நானே பார்த்து ஆசைப்படக்கூடிய கலைஞர்கள் சொன்னால் தப்பாட்ட கலைஞர் பனையூரில் தான் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப எனக்கு மனசு பிடித்தவங்க, அதுலேயும் ரொம்ப அன்புல கூடினவங்க. ஊருக்கே என்னை தேடி வந்து அங்கே கிராமத்தில் வந்து ஆனால் தேதி கேட்டாங்க. தேதி கேட்டதில் முதல்ல தேதி இல்லைன்ட்டேன். அப்புறம் மருதங்குடி நாடகம்னா திருப்பி உடனே பூசாரி எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ இந்த தேதி தானே இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த தேதிக்கு நாடகம் வச்சதுக்கு மிக்க நன்றி. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி நினைவு பரிசு வழங்கிய 4 வகை பங்காளிகள், 4 அம்மன் குரூப்ஸ் பங்காளிகளுக்கும் இந்த பனையூர் கிராமத்தவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களையெல்லாம் அவர் கைவேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழக்கொடமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் KS மீடியா அருண் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். ஆமாம், உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள், முதல்ல ரசிகர்கள் கலைஞர்கள் இருக்க ஊருக்கு நம்ம வர்றது பெரிய விஷயம். கலைஞர்கள்ட்ட கலைஞர்கள் பேர் வாங்குறது ரொம்ப சிரமம். இங்கே உள்ள கலைஞர்கள் என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்காங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். இது 2வது முறையாக நாங்கள் வருவதற்கு வாய்ப்பளித்த இந்த கிராமத்தவர்களுக்கும் இந்த அம்மன் குரூப்ஸுக்கும் 4 வகை பங்காளிகளுக்கும் என் சார்பாகவும் மீண்டும் என் கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்து நன்றி கலந்த நினைவு பரிசு வழங்கிய அண்ணே நம்ம 2 திட்டு அங்கே கொட்டுக்கார கம்பெனி எடுத்துட்டியா தம்பி ஐயா ராதா அவன் ஒரு கணக்குல வந்திருக்கு. அந்த பிள்ளை யோசனையிலே இருக்கு. செத்ததோட இந்த அடி அடிக்கிறானே, அதான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை அவனை சொல்லி விட்டு நான் மெனக்கட்டு பாட்டு படிக்கிறேன். மரமும் ஏறி அடிக்கிறேன். நீ கொஞ்ச அளவு நல்லா பண்ண மாதிரி இங்கு விழுகு சிங்கி அடியே நான் எதுக்கு வந்தேன்? இல்ல நீங்களா மேல வந்து பாடிக்கிறது நான் எதுக்கு
அவங்க பெரிய சங்கீதம் படிச்சவங்க பாட போறேன். சும்மா மதமா ஐயா நான் சங்கீதம் போயா மைக்கத்தை கொட்டி அடை கொடுக்குறாங்க. சும்மா நான் தூக்கி ஒன்றும் செய்யாதுப்பா வச்சுருங்க. ஒரு கடப்பாறை எடுத்தா புளிய தோண்டி கூட வச்சுருவோம். புளிய தோண்டி கயிறை வச்சு கட்டி இழுத்து. இது தரை இல்லையா? என்ன சங்கீதம் படிக்கிறது நினைச்சா? அவர் மதுரை கலைக்கல்லூரில இசை முறையா அப்படியே படிச்சுட்டு வந்தேன். சங்கீதம் படிச்சது சும்மா. அப்புறம் என்ன பொய்யா? சங்கீதம் படிச்சிருக்கீங்களா? போய் அந்த வாத்தியாரத்தை கேட்டு பாரு. யாரும் வாத்தியாரு? வாத்தியாரா இருந்தா பேர் சொல்ல மாட்டாப்புல. வாத்தியாருன்னு மரியாதை வச்சிருக்காரு. எங்க இருக்காருன்னு சொல்லுங்க போய் பாருங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி வாய்ப்பா தம்பி. நான் சொல்றேன் அவனும் பிடிச்சி தெரிஞ்சுறேன். என்ன கிரின் எங்கன்னு இருக்கு? கெயினோட சேர்த்து அப்படியே ஊம்பர் வை. ஊப்பர் நான் இம்ம போட்டேன், நீ இப்ப போட்ட ஊப்பர். ஹலோ ஹலோ பாட போறேன். பாருங்க. கட்டை 7.5 கட்டை இருக்கா? 5 தான் வச்சிருக்காப்புல. அப்புறம் நீ எல்லாம் என்னடா படிக்கிற? நான் படிக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு வாசிப்புக்காரனா? 7.5 கட்டை கொட்டுக்காரன் சரியில்லை. சரி பெட்டிக்காரன் சரியா இருப்பான் பாப்பா. தம்பி 12 சுதில வை. 12 சுதியா இல்லையா? என்னன்னு அவர் படிச்ச காலத்துல இருந்தாலும் இருக்கா? இல்ல சும்மா பெட்டில கைய மட்டும் வச்சுக்க. பெரும் படிப்பு படிச்சிருக்காரு போல. பெட்டில கைய மட்டும் வச்சுக்க. நான் பாடிக்கிறேன். என்ன பண்றது? நான் உங்களை கொண்டு வந்து நான் சாசா பாப்பா மேல இன்னும் மேல. ஐயா நாடு தன் பாட்டி அங்கிட்டு சேரி சாஞ்சிடாம. இது வேற குறை காசு கொடுக்க மாட்டாங்க. சாசா ஐயா உங்களுக்கு பாசி தெரியுமா? அவர் சொல்லுங்க இப்படி வாங்கி தரலாம். அந்த இதை மட்டும் சிம்பிளை மட்டும் தட்டிக்கிட்டு பாரு. எது சிம்பிளா இருக்கோ அதான் சிம்பிள். சாசா பாப்பா தாத்தா சாசா பாப்பா தாத்தாவா? சங்கீதத்துல தாத்தா இங்கதான் இருக்கு. சாசா இங்க வாடா. இல்ல அவன் கிளப்பிக்கிட்டு போறான். டேய் அவன் கையை வெட்டா. கழுத்து அளவுக்கு இருக்கான் பெருசா. என்னண்ணே கோயிலுக்கு கூட்டி வருவோமா? ஏண்ணே நம்ம தெய்வம் சத்தியா தெய்வம் இங்க இருந்து சொன்னாலே கேட்க. போய் மண்டபத்தை தூக்கிட்டு வருவான். எதுக்கு நம்ம 2 பேரும் பார்க்க வச்சுட்டு அவன் கம்பெனி கொடுக்குறியா? என்னோட நினைப்பா எனக்கு தெரியுது. அத்தனை கட்டம் மாடு தொலைவே அந்த குடும்பம் கொடுக்குறானே. நம்ம சிக்கனம்னா என்ன குடும்பம் கொடுக்க மாட்டேன். என்னன்னு தெரியும் அங்க போய் கொடுக்குற. நீ நல்ல பொது மாடாட்டம் ஒன்றும் செய்ய மாட்டேன். இல்லாம இருக்கியா? வரவும் தெரிவிச்சுனே நீ சரிப்பட்டு வரமாட்டாடா. தெரியும் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம்ல. அதுவாக தானே சாசா சாசா ஏன்டா நீ சொல்ற? நீ தானே வாத்தியாரு. அந்த பிள்ளை வாங்கிட்டு பாட போறேன். சாத்தி ஒண்ணு காணாத நின்று காத்தாடு. இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? நிறைய கேட்டிருக்கேனே. ராசாத்தி உன்ன காத்தாடி போலாடுது. ஆமா அப்படித்தான். உனக்கு எப்படா கேட்டுச்சு? போலாடுதுடா போலாடுது. ராசாத்தி ஒண்ணு எண்ணி அப்போலா நான் இப்பதான் பாக்கு வத்தல தம்பி பாட்டு ஆரம்பிக்குள்ள படிச்சு நான் பாடுறது வெளியில கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இல்லண்ணே நட ஃபர்ஸ்ட் நட மறுத்த ஆர்வமா அப்புறம் என்ன இந்த மாதிரி பாடு அப்ப நான் பாடுறேன். நான் வாசிக்க கூடாதா? பாட்டு வெளியில ஆரம்பிச்சு 2 அடி தொட்ட முன்னாடி அப்புறம் வாசிப்பேன். என்ன விடுங்கண்ணே. ஆனா விடுங்கண்ணே. ஆனா உங்க உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. அப்ப எடுத்து பாக்குறேன். என்ன நீ சொல்ற? விடுங்கண்ணே. பாக்கு வத்தல மாத்தணும். அவன் என்ன சொன்ன? அவன் என்னங்க சொன்ன? வாசிக்கிறதுக்கு நான் 2 அடி பாடின பின்னாடி திருப்பி அந்த அடியை தொடக்கும் போது வாசிக்கணும். சும்மா அந்த ஏதோ கேவலப்பா மாதிரி என்ன நினைச்சுக்க கூடாது. மதுரை தாண்டம் அப்புறம் போட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா கொடுறமா தலைவரு பயல் விட கொடுறமா. சும்மா பாக்கு வத்தல மாத்தணும்.
ஒரு திருப்புளி இருக்கா ஏயா அது புலம்போது குத்தி போட்டு போறாங்க அவர் அதை நம்பிட்டா நாடா வாங்கிட்டுருக்காரு. அப்புறம் பேசப்ப அவங்களும் என்ன சொன்ன கம்முனியா பாக்கு வெத்தல மாத்தணும் அப்ப கோயில் பூசாரு அங்க போய் அம்மா அங்க அடைக்கிறாங்க. அப்ப அம்மா அங்க போய் மணி ஆட்டு கிடுகிடுன்னு பொண்ணு மணி ஆட சொன்ன பூசாரி வேலையை ஒழுங்கா பாரு போர்த்தட்டு போய் விடுங்கண்ணே. சும்மா அப்புறம் பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். ஐயோ ஐயோ அது ஆளுக்கு ஒரு காத்தாடினா கூட பாவம் தூங்குறாங்க பிள்ளைய கொசு கடிக்காம தூங்குற. ஐயா ஐயா மிருதங்க ஆடுறவங்க அதுக்கு நான் தூங்க சொன்னேன். 500 சேர்த்துறேன்னா தம்பிய நாடகம் ஒரு கிளம்பு என்ன வாசிக்கணுமா உங்க சௌரியம் இதுக்கெல்லாம் வாசிக்க முடியாதுண்ணே. இல்ல வாசிக்கிறது இல்ல வாசிக்க முடியல. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? சௌரியம் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. என்ன முதல்ல வாசிக்கணும் வாசிக்க கூடாதுங்கிறியா? அவன் கேக்குறான் என்னதுண்ணா சௌரியம் வயதுக்கு முன்னாடி பேசுறா நீ. சரி விடுறேன் விடுறேன். பாக்கு வெத்தல மாத்தணும் கொஞ்சம் தவசல முடிஞ்சிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்க. அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அந்த தாயி நேரத்தில் அம்மா அந்த தாயி நேரத்தில் யாரும் இல்லா வேலையிலே யாரும் இல்லா வேலையிலே நீ பாட்டு பாட அந்த ஆளு குத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஆர்த்தா அந்த புள்ள மாதிரி ஆர்த்தால ஒரு மயிரும்ல பிடிங்கிற முகரே பாரு முகரே சொல்லுங்க. எங்களா நீ ஆட்டலாம் பாப்போங்களா ஆத்தங்கார தோப்புக்குள்ளே அந்த பிள்ளை எப்படி ஆட்டு நீ எப்படி உதற விடுறா? சரி சரி இந்த சொல்றது கேட்காது. சொல்றத கேட்கணும்னா என்ன செய்யணும்? அடிக்கணும். ஒழுங்கா ஆடுறியா? அண்ணனுக்கு கூட அது சொல்றது கேட்டுருச்சு. இந்த பிள்ளைக்கு சொல்றது கேட்க மாட்டேங்குது. போய் கண்டிச்சு விட்டுவாங்க. ஆமா கண்டிக்கணும்ல. நம்ம தப்பு பண்ணா சொல்லு பேச்சு கேட்கணும் கண்டிக்கணும். நீங்க கண்டிக்கிறீங்களா நான் கண்டிக்கணும்? நீங்க கண்டிக்க வேணாம் கடிக்க வேணாம். அது ஏன்டா நானும் அண்ணே நீங்க கண்டிக்கிறீங்களா இல்ல நான் போய் கண்டிச்சு விட்டு வரவா? ஆத்தங்கர தோப்புக்குள்ளே தோப்புக்குள்ளே அடி படுத்தா உறக்கவல்ல இந்த ஒண்ணு இந்த மாடு காலைக்கு தெரியுது. அது புருஷன் வேலைக்கரை வெற்றி அருவாத்தை தொண்டி வச்சிருக்கேன். புருஷன் பெரிய மாமங்க அது எப்படி திடீர்னு அருவாஞ்சனும் அப்படியே மாறுற. போன் நம்பர்லாம் கேட்டேன். போன் நம்பர் மத்த என்னைக்கு வர்றாருன்னு கேக்குறது. நாளைக்கு தான் ஜெயில இருந்து வர்றாரு. அப்படியா? கூப்பிட போமா கார் எடுத்துக்கிட்டு. கார் எடுத்து நீ கார் படுத்தா ஒரு ரத்தவல்ல ஐவரும் தாத்து படுத்தா ஒரு ரத்தவல்ல
சரியான வார்த்தையா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நான் ஆளு குண்டா இருக்கேன், ஒத்துவர மாட்டேன், அவனே தான் அடிக்க விடுந்தா. என்ன போன சரியான ஆள்தான். அது வேற ஏதோ கம்பம் கொடுத்தாரா தம்பா போல் மயத்தை புடுங்க இதுல இது வேற பட்டை வேற கொடுத்துருக்க தம்பா போல் காத்திராதா மயத்தை புடுங்க காத்திராதான்னு அப்ப வந்து ஏன் சொல்றா பாட்டு பாடுகிறாரா திண்டு விட்டு கட்டாலையா திண்டு விட்டு ஏன் போட முடியாதுடா பசமுள்ள பாண்டியரி பசமுள்ள பாண்டியரி நிலத்தும் பாபகரி யாரே யாரே பசமுள்ள தேவையா ஆண்டா போய் யானையை போய் பூனை சொல்லி வந்த கதையா எப்படி ஏன்டா தேவையில்ல எந்திரிங்க எந்திரி இனிமே எப்ப எந்திரிங்க ஏங்க எந்திரிங்க அம்மா இப்போ எந்திரிக்கா 3/4 மணி நேரம் ஆகுமா மருதமணி எந்திரி மருதமணி யா என்னாச்சு அப்பா நீ ஒரு வாரத்துல கஞ்சாத்திரால எந்திரா எந்திரிங்க எங்கும் புகழ்ந்து வந்த நான்கு வந்து இந்த பாவடை கட்டாம விட மாட்டேன் போலயா எங்கும் புகழ்ந்து வந்து நீ பாட்டுல பண்ணிட்டு போயிடுற எந்த அடிப்பாங்க அதுதான் ஒண்ணு வச்சிருக்குது நான் எது பண்ணாலும் ஆனா அவன் சின்ன பையனா இருக்க உன் உருவத்துக்கு நீ செய்ய விட்டு பாத்துக்கிட்டு எங்கும் புகழ்ந்து டெய்லர் சாக்கெட் அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு எங்கு புகழ்ந்து வந்த இங்கு நானும் அந்த வந்த அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க வைத்து தேடலாமோ தேவதைய கணமே எங்கு புகழ்ந்து வந்த எங்கு புகழ்ந்து வந்த இங்கு நானும் ஆண்டுவன் இங்கு நானும் ஆண்டுவன் அன்னையான சுந்தரியே தவிக்கவிட்டு உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம காலில் கும்பிட்டுணும் நம்மளை காட்டிலே உயிரை கொடுத்து ஆடக்கூடியவங்க நம்மளாலும் கொஞ்ச நேரம் அப்படியே தப்பாட்டத்துல ஒருத்தவங்க தவிச்சு போய் பயங்கரமா ஆடக்கூடிய ஆட்டம்னா தப்பாட்டன அப்படி ஆடுற மண்ணுக்கு நம்ம ஆடுறோம்னு சொன்னா சபை வழக்கம்ல அவங்கள தான் கும்பிட்டுங்க இங்க என்ன பார்த்தேன்னு கேட்டேன் அங்கதான் பார்த்தேன் தொழில இவ்வளவு பக்தியா இருக்கிறிய அது என்ன கலர் சட்டி போட்டிருக்கு உள்ள புழு கலர் அங்க காயுதுன்னு அது விட்டுறா என்னண்ணே நான் ஒழுங்கா வாசிக்கலையா? நல்லா வாசிக்கிறேன். அண்ணே கார்த்தியனே நல்லா வாசிக்கிறேன் இல்லையா? ஏய் கார்த்தியனே நான் நல்லா வாசிக்கிறேன். அத்தாச்சி ராணி அத்தாச்சி நல்லா வாசிக்கிறேன் இல்லையா? நல்லா வாசிக்கிறீங்க குழுந்து.
உனக்கு நல்லா தான் தெரியும். நீ கொழுந்துட்டேல கொழுந்துட்டா உனக்கு அவன் செய்யறது கூட நல்லா தான் தெரியும். ஏ ஏங்க அவரு என்னங்க அவருக்கு என்னங்க? நீ கும்பிட்டு வந்துட்ட, இந்த பிள்ளை கும்பிட போது காலை பிடிச்சு சாமான தொட்டு கும்பிட வந்தா ஓதாம சாமான தொட்டு கும்பிடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, காலை இங்க படு. அதான் இல்ல இல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்காக தூக்கி. அவன் முனியாண்டி சாமியோட தம்பி தன்னானே நானே தன்னே லூசு போயடா. கும்பல பிள்ளை போய் குண்டிய போய் தொட்டு கும்பிடுவீங்க. அறிவே இல்ல தொட்டு கும்பிடுறாரு. நீ பாத்தீங்க தப்பான குள்ள நாங்க ரெண்டு பேரும் போறோம். எப்படி ஏய் என்னைய குண்டில வச்சு அவங்க தப்பு வச்சு வாசிப்பாங்க. நான் தப்பு அதுக்கான குண்டிய தொட்டு கும்பிடுறேன். எப்படி என்னையா குலதெய்வம்? மைக்கு உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. மைக்கு யாருக்கு குலதெய்வம்? அவங்களுக்கு குலதெய்வம். அவங்களுக்கு அண்ணனுக்கு ஆடவன் குலதெய்வம். பெட்டி மணி என்ற பிறகு குலதெய்வம். தம்பி உனக்கு எல்லாம் குலதெய்வம் தான். பூசாரிக்கு தாளம் குலதெய்வம். உனக்கு முன்னாடி குலதெய்வம், எனக்கு பின்னாடி குலதெய்வம். உனக்கு புரியலையா? புரியலையே. நம்ம ரெண்டு அங்காளி பங்காளி. 6 மாதத்துக்கு முன்னாடி பூசை வை, 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பூசை வைக்கிறேன். சரி அதே செய்வோம். சாமி கிளம்பிடும். சாமி கிளம்ப நீ கிளம்பிடுவ. தன்னானே நானே தன்னே மேடை போட சொன்னேன். எத்தனை போட்டிருக்காங்க அளந்து வைக்காம விட்டேன். ஆட்டம் இல்லையா அது? எனக்கு எங்க ஆட தெரியும்? இவங்க முன்னுக்கெல்லாம் வந்து நம்ம ஆட முடியுமா? இல்லை நான் ஒன்னே நம்பி பின்னாலே வேகமா வரேன். மேடை எத்தனை போட்டோம் அளந்து பார்த்தேன். நான் லூசு போயிறேன். தன்னானே நானே நல்ல கும்பலை விட்டுட்டு இணையிட்ட வாரியடா. ஏன்னா இதுதானே அழுப்பில்லாத நம்ம ஆடு மாற்றி மாற்றி கிட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா அளவத்தை பொம்பளை குட்டியாந்து வச்சுக்கிட்டு அது அப்பவே சொன்ன அவங்க வீட்டுக்கார பெரிய அருவா அதனால தான் ஒதுங்கினியா? அதனால எனக்கு அடுத்த டான்சரே வேணானே. நீ டான்சரு கோமாளி. எப்படி என்ன ஆச்சு? எப்படி நம்முடைய முடி மருந்து உனக்கு வச்சேன். மற்றது கூட அப்படி அப்படி இருக்குல்ல. உங்களை காதல் பிள்ளாண்டுக்கு காதலா? என்ன லவ் பண்றீங்க? காதல் ஒன்றுன்றீங்க? காதல் இல்லப்பா காதல். காதல் விரும்புறோம். டும் டும் சே பியர் கட்டி. என்ன சொல்றாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை. அவ்வளவுதான் முடியுமா? இனிமே நம்ம பேசுறதுல அர்த்தமே இல்லை. அவ்வளவுதான் முடியுமா? என்னமா காந்துட்டு போறது அவ்வளவு காயத்தை போட முடியும். காய ஒரு போடுவாரு. அப்புறம் அதோட ஒழுகிட்டு போ, அதோட நழுவிக்கிட்டே போயிடும். சடார் மடார். இப்ப என்ன அதெல்லாம் தெரியுமா? எனக்கும் தெரியல என்ன படாரா டிரோ. மத்தியானம் எல்லா பேரும் தூள முன்னாடி வருவியான். சிங்கிலி மங்கிலி. ஆளு பார்க்க அழகா இருக்க. என்ன செய்யுது? என்ன சொல்ற? அவனோட இது ஒன்னே வேணாம் நோத்தால அனுப்பிட சொல்லு. அது அப்படியே சொன்னேன். அவங்க ஆத்தா ஒரு மங்கிலி தானே. சரி சிங்கிலி மங்கிலினா 1 மாசமா சங்கிலி அடவு இருக்குன்னு சொன்னேன். சங்கிலி திருப்பணுங்க. அதனால உங்க காதல் பிராண்டுக்கு காதல் எப்படி தெரியுமா? காதல் பண்றாரா அவர்? காதல் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா?
வேறு கண்ணே காமமும் வேறு பெண்ணே தேகமும் தேடும் காமம் தெய்வமும் கண்டக்கா காதல் வேறு பெண்ணே காமம் வேறு பெண்ணே தேகமும் தேடும் காமம் தெய்வமும் கண்டக்கா இடையில் 2 கோடு அதுதான் ரொம்ப ஒரு கோடு உன்னை தாண்ட மாட்டேன் தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன் பொதையினை விடாமலும் நகம்படாமல் கட்டி தூவெளி கையாளமா வார்த்தையாகுமா